நேரம் வந்து இப்போ மாடுகள் எல்லாம் பட்டிக்கு வருது. சில மாடுகள் திரும்பி அங்கால ஓடுது. நல்லா கொஞ்சம் நல்லா அடுப்பெரியுதானே ஒரு கண்டிப்பாக பண்ணாங்க அவிஞ்சிட்டு இப்போ தானே அந்த சட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கீழே போகுது. நல்லா அவிஞ்சுதானே இதுதான் குரங்குவால் பைத்தங்காய். ஏன்னம்மா அதை குரங்குவால் பைத்தியம் என்று சொல்கிறது? வீட்டு பைத்தங்காய் சொல்கிறவங்களோட ரைட். அந்த குரங்குன்ற வால் வந்து நீட்டண்டபடியா பைத்தியக்கே பேரை வச்சு விட்டாங்க குரங்குவால் பைத்தியம். அப்படிதான் மூடி விட்டா சரி. அடக்கமாக மூடினால் அது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் குரங்குவால் பைத்தங்காயில் ஒரு வெள்ளக்கர் தான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறோம். குரங்குவால் பைத்தங்காயோட நம்ம கணக்கை யோசிக்காதீங்க. பைத்தங்காயிலே வந்து நீட்டு பைத்தங்காய் குரங்கின்ற வாரம் எவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த அளவு நீட்டு பைத்தங்காய். நாங்கள் ஒரு சட்டமான ஒரு பால் கறி வைக்க போகிறோம். கூடுதலாக வந்து எல்லோரும் வீட்டில் வந்து பைத்தங்காய் சமைக்கிறது வளமாக தான். கூடுதலாக வந்து எல்லோரும் குழம்பு கறி தான் வைக்கிறாங்க. பால் கறி வச்சா இன்னும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அம்மா இன்றைக்கு வந்து என்ன சமையல்? நாங்கள் இன்றைக்கு பைத்தங்காயில் நல்ல ஒரு பால் கறி தான் வச்சு காட்ட போகிறோம் உங்களுக்கு. அதுவும் வந்து குரங்குவால் பைத்தங்காய். அதுக்கு வந்து நல்ல குரங்குவால் பைத்தங்காய் இந்த பைத்தங்காய். பைத்தங்காயிலே வந்து நிறைய வகை இருக்குது. அதில் வந்து அம்மா 2 விதமான பைத்தங்காய் வச்சுருக்கிறா பாருங்க. கொண்டு வந்து அந்த கலர் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. அதான் புடியன் பெரியன்னு சொல்லுவேன். புடியன் பெரியும் குரங்குவால் பைத்தங்காயும் தான் ரெண்டு பால் கறி வச்சு தரப்போகிறா. அப்போ நாங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் வேணாம்மா? சரி நாங்கள் போவோம். நாங்கள் வந்து இப்போ பைத்தங்காய் பால் கறிக்கு பைத்தங்காயெல்லாம் முடிச்சு எடுப்போம் துப்புரவாக்கி. பைத்தங்காய் வந்து ஆக முத்தினாலும் கரைக்க கூடாது. ஆக முத்தினாலும் கூடாது. இஞ்சாக இருக்கணும் பைத்தங்காய். இது நல்ல பைத்தங்காய் இருக்குது. அதை விட பாருங்க அந்த நான் சொன்ன பைத்தங்காய் என்ன கலராக பாருங்க. வரி வரியாக இருக்குது. அம்மா சொன்ன அந்த அந்த வரி வரியாக இருக்குது பாருங்க. அந்த அம்மா சொன்ன அந்த புடையன் வரியாண்டு அதே மாதிரி பாருங்க அப்படி வரி வரியாக இருக்குண்டு. இது ஆக டைம் இந்த நீட்டு மொத்தமாக இருக்கு. அதுக்காக தான் புடையன் வரின்னு சொல்கிறோம். இதுதான் குரங்குவால் பைத்தங்காய். ஏன்னம்மா அதை குரங்குவால் பைத்தியம் என்று சொல்கிறது? வீட்டு பைத்தங்காய் சொல்கிறவங்களோட ரைட். அந்த குரங்குன்ற வால் வந்து நீட்டண்டபடியா பைத்தியக்கே பேரை வச்சு விட்டாங்க குரங்குவால் பைத்தியம். ஆனால் அதுக்கு இருக்கிற விதை வந்து வித்தியாசம். சிவப்பு கலரில் இருக்குது பாருங்க. மற்ற இந்த பைத்தங்காய்ன்ற வந்து ஒரு பச்சை கலரில் இருக்குது. அது வித வித்தியாசம் தான். அது காஞ்சோன்னா கருப்பாக தான் இருக்கும். இந்த வித முத்தி நல்லா பழுத்து காஞ்சதுனால கருப்பாக இருக்கும். இது பைத்தங்காயிலே வந்து நல்ல சுவையாண்டா இந்த பைத்தங்காய் தான். நம்ம இதைத்தான் நான் விரும்பி வாங்குறோம். இந்த வெள்ளை பைத்தங்காய் குரங்குவால் பைத்தங்காய் தான் கேட்டு வாங்குங்க. அது நல்லா அப்படிங்கிற களி மாதிரி வந்துடும் பைத்தங்காய். அதை விட வந்து பைத்தங்காய் குழம்பு கறி வைக்கிறத விட பைத்தங்காய் பால் கறி வச்சா தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். கூடுதலான ஆக்கள் வந்து சொதி கேட்குற ஆக்களுக்கு வந்து வெள்ளைக்கறி வச்சு கொடுக்கலாம். ஏன்னா அதுலேயே சொதியும் வந்துடும் வெள்ளைக்கறியாயும் வந்துடும். ஒரே நேரத்திலே 2 கறி. குழம்பை விட பால் கறி தான் ருசியாக இருக்குது. உணவு பால் கறி தான் விருப்பம் கூட. எல்லாரும் சாப்பிடுவோம் பால் கறி வச்சு விட்டா. பைத்தங்காயில் வரையும் பறக்கலாம். பைத்தங்காய் போஞ்சிக்காய் புஷ்டாக்காய் எல்லாம் ஒரே இனம். நாங்கள் வந்து கடைக்கு தேவையான பைத்தங்காய் முடிச்சு எடுத்துட்டோம். எங்களுக்கு இவ்வளவு காணும் வேணாமா? இவ்வளவு காணும் இரவு தானே. நாங்கள் உங்களுக்கு தேவையான பைத்தங்காய் எல்லாம் முடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இனி நாங்களும் உங்களுக்கு பச்சை மிளகா வெங்காயம் அதோட நாங்கள் சூப்பராக்கி எடுப்போம். எல்லாத்தையும் வந்து அம்மா ஒரே சட்டிக்கையே போட்டு கொண்டு வந்துட்டோம். வெங்காயம் சூப்பராகி எடுப்போம். பெரிய வெங்காயம் வெங்கட தோட்டத்து வெங்காயம் வெங்கட தோட்டத்து பச்சை மிளகா வெங்கட தோட்டத்து கறிவேப்பிலை. நாங்கள் இப்படியே எல்லாத்தையும்
வெங்காயத்துலேருந்து பிறகு எடுப்போம். இப்போ நாங்கள் சுப்பராகி எடுத்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கழுவி எடுப்போம். கழுவி எடுப்போம். கழுவி எடுத்து போட்டு தான் பட்டுவோம். தண்ணிக்கே வச்சு பச்சை மிளகாயை நாங்கள் வெட்டி எடுத்த முன்னால் கையால் கிளம்பி எடுத்தோம். கை எரியும் வெங்காயத்தை காரத்து கை எரியும். கழுவி ஒழுக்க வச்சுட்டு தான் பட்டுவோம். சின்ன மிளகாயாண்டாலும் நல்ல உரைப்பு, நல்ல காரமான மிளகாய். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுப்போம். கரைக்கு தானே அளவளவாக இருக்குது, 2 வட்டி போட்டால் காணுமே நம்ம. ஓ, மிளகாய் 2 வட்டி விட சரி. வெங்காயம் தான் பெரிய வெங்காயம். அதை விட இன்றைக்கு நல்ல காத்தடிக்குது. இப்படியே எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். நாங்கள் இப்போ கழுவி எடுத்த வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோம். இனி பைத்தங்காயம் கழுவி எடுப்போம். நாங்கள் இப்போ படிவாக கழுவி எடுப்போம். இந்த அளவான ஒரு சின்ன மண் சட்டி. அது ஒரு அடுப்பில் வச்சோன்னா கலர் மாறிக்கொண்டு வருது. அடுப்பில் வச்சோன்னா கறி பிடிச்சி என்னம்மா சட்டி காணாதோ? அது அவிச்சு கொஞ்சம் வந்து வடிவாக மூடி விட்டாச்சு. அடக்கமாக மூடினால் அது. நாங்கள் இப்போ கழுவி எடுத்த பைத்தங்காயோட பச்சை மிளகாயம் வெங்காயத்தையும் சேர்ப்போம். பைத்தங்காயது பச்சை மிளகாயதுன்ட்டு தெரியவே இல்லை. ரெண்டும் வந்து ஒரே கலர். சாப்பிடுங்க அந்த தெரிய போகுது. நாங்கள் வந்து பைத்தங்காயம் இல்லை நீலாம் அவிய விட போகிறோம். இன்றைக்கு இல்லை நீ அவிய விட்டு பாருங்க. நீங்களும் இருக்கா பைத்தங்காய் பாவக்காய் எல்லாம் உடனே தான் அவிய விடணும். நாங்கள் அளவாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்ப்போம். நீங்கள் மஞ்சள் தூள் மூடிய துறக்கவே வாசம் பெறுது எனக்கு. மஞ்சள் தூள் உண்டு. அது இன்றைக்கு இடிச்சு நான் மீன் மஞ்சள் தூள் இன்றைக்கு இடிச்சிருங்களாம்மா? ஓ, இன்றைக்கு இடிச்சா மஞ்சள் தூளை பாருங்க அப்படி இருக்காண்டு நல்ல வாசமாக இருக்கம்மா. அது மஞ்சள் இருந்தது தானே இப்போ நான் இடிச்சு எடுத்தேன். நல்ல வாசம் பெறுது. தனி மஞ்சள் தானே, இது கொஞ்சம் தூள் போட்டாலே காணும். அதோடு நாங்கள் பிள்ளைங்க சேர்ப்போம். பிள்ளைங்க வந்து வடிச்சு தான் போடணும். தும்புகள் இருக்கிறபடியா இதுக்கு முன்னாடி வடிச்சு தான் போடுறோம். கணக்க தேவையில்லை. அப்போ மிச்சத்தை தாங்கம்மா நான் குடிக்கிறதுக்கு. கைத்தங்காயிலையும் தண்ணி இப்படி இருக்கும். அதான் நாங்கள் கணக்க விட தேவையில்லை. ஒருக்கா குளிக்க விட்டா எல்லாம் சேர்ந்துடும். ஓ, எல்லாம் சேர்ந்துடும். காணும் இல்லை. அப்போ நாங்கள் இனி அடுப்பை மூட்டுவோம். அடுப்பை மூட்டுவோம். நாங்கள் இப்போ அடுப்பை மூட்டுவோம். காத்தண்டபடியாக அம்மா வந்து தென்னோலை பன்னாடை சின்ன சின்ன தடியை வச்சு மூட்டினாதான் மூணு. தம்பி அதில் சின்ன புறம் எடுத்து தாருங்க. எந்த தம்பி சுள்ளி தெரியாடுறது. அப்போ தானம்மா வேகமாக எரியும். வேகமாக எரியும். நூந்து உடங்கிருங்க. ஒரு கதை ஒன்று தெரியுமா? பாட்டி வடை சுட்ட கதை உண்டு. காகம் சுள்ளி புறம் எடுத்து வந்த. ரைட். அடுப்பு மெரிக்க வலிக்கிட்டு அடுப்பு நல்லா இருக்குது. எங்களுக்கு இப்போ அடுப்பு நல்லா இருக்க தொடங்கிட்டுது. நாங்கள் பைத்தங்காய வைப்போம். அப்படியா மூடி விடுவோம். பைத்தங்காயெல்லாம் மூடி தானே அவிய போடணும். இல்லைன்னா கண்டி போகணும். அடுப்பு எரியாட்டியும் கண்டி போகணும். அடுப்பே மெரிக்கத்தான் வேணும். அடுப்பு நல்லா இருக்கணும். பைத்தங்காய் அதே மாதிரி கத்திரிக்காய் கடிக்கும். அதே போல தான் இருக்கும். இல்லாட்டி அதுவும் கண்டிருமே நம்ம. பைத்தங்காய் நல்லா அவியாட்டு நாங்கள் தேங்காய் திருவிப்போம். திருவரையிலையும் வந்து நிறைய விதம் இருக்கு. கையால் சுற்றுற திருவரையும் இருக்கு. திருவிழா அது திருவிழா திருவிழா
இதில் அடுப்பு நல்லா அரியுதம்மா. அது பெரிய நல்லா எரியும், அதுதான் முக்கியம். இப்போ நாங்கள் இடத்துல வந்து பார்ப்போம். நல்லா கொளுத்தா நல்லா அடுப்பெரியுது தானே. ஒரு கிண்டி பார்ப்போம் நாங்கள். அவிஞ்சிட்டு இப்போ தான் அந்த சட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கீழே போகுது. நல்லா அவிஞ்சிது தானே. இன்னும் கொஞ்சம் அவிக்கணும் வேணுமா? 10 நிமிஷம் அவியட்டு மூடித்தான் விடணும். கைதாங்கள் இதில் கைதாங்கள் புளிஞ்செடுப்போம். எனக்கு தேங்காய் பார்த்து வைக்கிறோம். நல்ல பார் கண்டிப்பாக கொஞ்சம் பாருண்டா காணும். நாங்கள் இடத்துல பார்ப்போம். நல்லா அவிஞ்சோண்டு வந்து கிண்டி பார்ப்போம். கொஞ்சம் மதிச்சோன்னா சரி. கொஞ்சம் தண்ணி இருக்குண்ணா மாடியில். அந்த இடம் எவ்வளோ பத்தோம். இப்போ நாங்கள் இப்போ பால் அப்படி 2 இருக்கோம். பிள்ளைங்க நிற்கக்குள்ள நாங்கள் தேங்காய் பாலை போட்டு மட்டும் சொன்னால் அப்புறம் சொதி மாதிரி வந்து உனக்கு 10 புறம் விட்டா அப்படியே 2 இதோடு நாங்கள் கருவேப்பமிலையும் சேர்த்து கொள்வோம். கிண்டி விடுவோம். நல்லா கணக்கான ஒரு சின்ன சட்டி யாரு கொஞ்சம் நல்லா வத்தி கொண்டு வந்துடுது. நாங்கள் பாலை விட்டு கட்டி விடுவோம். அதோட எங்களை பொழுதுபட்டு கொண்டு வருது நம்ம. இருந்து கொண்டு வருது எங்களுக்கு. நாங்கள் புளிஞ்சு வச்சுக்கிறது தேங்காய் பாலை விடுவோம். எல்லாம் சேரட்டும் கிண்டி விடுவோம். இப்படியே நாங்கள் 2 நிமிஷம் மூடி விடுவோம். பால் கொதிக்கட்டும். இல்லை நாங்கள் இப்போ கறி இடத்துல வந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சுட்டு தான் எங்களுக்கு. இனி இறக்கலாமா? அப்போ இறக்குவோம்மா. இறக்கி வைப்போம். இறக்கி வச்சா 2 நிமிஷமா ஆறுனது பிறகு தான் நாங்கள் தேசிக்காய் அப்படி கொஞ்சம் இருக்கணும். ஆறட்டும். பிறந்து நாங்கள் தேசிக்காய் அப்படி விடுவோம். 6-8 நிமிஷம் கறக்க தேவையில்லை. இது நல்ல தேசிக்காய் தானே. இதை எடுத்து போட்டு இவ்வளவும் காணும். கிண்டி விடுவோம் நாங்கள். அதோட வந்து இங்கே பச்சை அரிசி சோறு. பச்சை அரிசி சோறும் பைத்தவா கறியும். அப்போ நாங்கள் சாப்பிடுவோம். சரி நம்ம சாப்பிட்டு பாருங்க. நல்ல பைத்தவா நல்ல வாசம் நடக்குது. அப்போ நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் வந்து பைத்தங்காய் கறி காய்ச்சி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். சாப்பிட்டு பார்ப்போம். பைத்தங்காய்னா எனக்கு விருப்பமான மரக்கறிகள்லேயே வந்து பைத்தங்காய் தான் எனக்கு நல்ல விருப்பம். அது வந்து அம்மாட்ட கூடுதலாக வந்து இருக்கிறது வெள்ளைக்கறி வைங்க. நான் சொல்லாமலே அம்மா பைத்தங்காய் இருந்தால் வெள்ளைக்கறி தான் வச்சிருப்பேன்.